சக்தி, தம்பி சக்தி, சக்தி. அவன் இந்த வந்துட்டோமா? எனக்கு ஒரு உதவி செய்யறியாப்பா? என்னக்கா செய்யணும் சொல்லுங்க. உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஒரு வேலையும் இல்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. எங்க அண்ணன் வீட்டு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரியா? உங்க அண்ணன் வீட்டுக்கா? ஆமாப்பா, எங்க அண்ணன் வீட்டுக்கு தான். சரிக்கா, போயிட்டு வரேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம நந்தினிய சரியில்லாத இடத்துல கட்டி கொடுத்தே ஆகணும்னு அவரு ரொம்ப பிடிவாதமா இருக்காருப்பா. அதை என்னால தடுக்கவே முடியல. அதான் அண்ணனை, அவர் பையனையும் எல்லாரையும் கூட்டிட்டு முறைப்படி நம்ம நந்தினிய பொண்ணு கேட்டு வர சொல்லுப்பா. சரிங்கக்கா, சொல்லிடுறேன். அதுவும் சனிக்கிழமை இல்லன்னா ஞாயிற்றுக்கிழமை விடிங்காலையில வந்து சேரணும்னு நான் சொன்னேன்னு சொல்லு. சரிங்கக்கா. தம்பி, அப்படியே வர வழியில என் கொழுந்தனாரு காலை இருக்காருல்ல, அட நம்ம காலை என்ன? அவர்கிட்ட போய் விஷயத்த சொல்லி குடும்பத்தோட வந்துட சொல்லு. இந்த காசு. சரிக்கா, சொல்லிடுறேன். உடனே இந்த சட்டை மாதிரி கிளம்பிடுறேன். வா. அப்பா, தேவதத்தா, நீ சரியான வேலை செஞ்சிருக்க. உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீயும் போராடி தான் பார்த்திருக்க. உன்னோட நோக்கம் சரிதான். ஆனா இப்போதைக்கு என்னால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே நான் தான் சூழிய பத்தின விஷயத்த சொல்லி செல்வநாயகத்தையும் தேவகையையும் பாக்குறதுக்கு அனுப்பி வச்சிருக்கேன்னு சண்டிக்கு என் மேல ரொம்ப கோபம். சண்டியை எதிர்க்கிறது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயம் இல்ல. எதுக்காக தேவையில்லாத நாமளே ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு தான். எப்படியும் செல்வநாயகமும் தேவகியும் சூழிய பார்க்க போனாங்க. சூழியோட தான் திரும்பி வருவாங்க. சூழி வந்த அப்புறம் நான் உனக்கு விமோச்சனம் தரேன். அது வரைக்கும் நீ காத்துக்கிட்டு தான் இருக்க. ஹலோ. ஹலோ, என்ன இது சர்ப்ரைஸ்? வழக்கமா நான் தான் கால் பண்ணுவேன். நீ அம்மா பார்க்குறாங்க அப்பா பார்க்குறாங்கன்னு பயப்படுவ. இப்போ அதிசயமா நீயே கால் பண்ணியிருக்க. ஃபர்ஸ்ட் டைம் நீ எனக்கு கால் பண்ணியிருக்க. ஹலோ நந்தினி, கால் பண்ணிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் கிளம்பி வரட்டுமா? ஆமா, அதானே பார்த்தேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க உடனே கிளம்பி ஊருக்கு வாங்க. என்ன முக்கியமான விஷயம்? எதுவும் பிரச்சனையா? வீட்டில் அம்மா அப்பா எதுவும் சொல்றாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட நேரடியா நான் ஒரு விஷயம் பேசணும். அதான் கூப்பிடுறேன். நேரடியா பேசணுமா? எனக்கு தெரியுமே. நான் சீரியஸா சொல்றேன். நீங்க நேர்ல வாங்க, நான் சொல்றேன். ஏய், என்னடா ஆச்சு? யாருக்குடா கால் பண்ணிட்டு இருக்க? நந்தினி ஃபோன் பண்ணடா. உடனே கிளம்பி வர சொல்றா. சரி, எதுவும் பிரச்சனை கேட்டா பிரச்சனையில ஒண்ணு இல்ல, நேர்ல பார்க்கணும்ன்றா. நேர்ல பார்க்கணும்ன்றாளா? நம்ம விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? நோ சான்ஸ். அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தா அவ திட்டியே தீர்த்திருப்பா. ஆனா அவ மேல திட்டலடா. உடனே கிளம்பி வர சொன்னா. அப்புறம் என்ன, போய் பாரு. என்ன பயமா என்ன? நண்பன் சப்போர்ட் தான் மலை மாதிரி இருக்குல்ல. போடா போடா. போடா, நான் பார்த்துக்கிறேன். போடா போடா. என்னடா மச்சான் இப்படி இருக்கா? மேடம், மேடம். என்ன? சாரி மேடம். எதுவா இருந்தாலும் வீட்ல வந்து பேசுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பேசலாமா? கதவை ஏற்கனவே லாக் பண்ணிட்டேன் மேடம்.
வெளியே போயிருக்கா போல இருக்கு. யார் மேடம்? நம்ம நீலா தான். சாக் பீஸ் வேணும்னு கேட்டா வாங்கி கொடுத்தேன். இங்கதான் உள்ள உட்காந்து படம் வரைஞ்சிட்டு விளையாடிட்டு இருந்தா. காணும். நான் இன்ஸ்பெக்டருங்கிற விஷயம் நீலாவுக்கு தெரிய வேணாம். டீச்சர்னே மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. மகளிர் காவல் நிலையத்துக்கு மீனன்ற ஒரு பொண்ணோட கேஸ் விஷயமா நீ வந்து என்ன பார்த்தல? அந்த அக்யூஸ்ட் நேம் கூட தரண்குமார், ரைட்? கரெக்ட் மேடம். நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப நான் இந்த ஊருக்கு வேறொரு கேஸ் விஷயமா இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருக்கேன். இந்த விஷயம் இங்க யாருக்குமே தெரியாது. அதனால தான் நான் டீச்சருங்கிற பேர்ல இங்க தங்கி இருக்கேன். 2 போலீஸ் ஆபீசர்ஸ் இறந்து போனாங்களே, அந்த கேஸ் விஷயமா தானே வந்திருக்கீங்க? யூர் ரைட். அந்த கேஸ் விஷயமா தான் வந்திருக்கேன். ஓகே, அப்புறம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் படிச்சு முடிச்சிட்டேன் மேடம். இப்ப சும்மா தான் இருக்கேன். ஓ, அப்புறம் ஃப்ரெண்டு நந்தினி இல்ல, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளுக்கு மேரேஜ் நிச்சயம் ஆயிடுச்சு. குட். உனக்கே போ. நான் என்ன அதை பத்தி யோசிக்கல மேடம். நீ யோசிக்கலனாலும் உன்னோட பேரண்ட்ஸ் கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்கல்ல. அவங்க இன்னும் அந்த விளையாட்டு ஆரம்பிக்கல. ஓகே. அப்புறம் அந்த தரண்குமார் திரும்பி வந்து மீனா எந்த டிஸ்டர்பும் பண்ணல? நீங்க கொடுத்த வார்னிங் தான் மேடம். அதுக்கப்புறம் அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். அவன் உங்ககிட்ட இருந்து வேணா ஓடி போயிருக்கலாம். ஆனா அவன் கண்டிப்பா வேற எங்கேயாவது போய் திரும்பவும் அவன் வேலையை ஆரம்பிப்பான். அவன் ஒரு வைரஸ் மாதிரி. மீனா மாதிரி வேற எந்த பொண்ணும் அந்த மாதிரி வைரஸ் கிட்ட மாட்டிக்காம ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே மேடம். எங்க ஊர்ல வந்து தங்கியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு தயங்காம கேளுங்க. கட்டாயம் கேக்குறேன். ஏதாவது ஒரு ரூட்ல உன்னோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறது எனக்கு பல விதத்துல யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.